வெல்கம் டு பணியும் வைப்பும். சிஜிஎல் எக்ஸாம் ப்ரீவியஸ்ல கேட்ட அடுத்த பயாலஜி டாபிக் அனிமல் கிங்டம். என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க, நம்ம அப்கமிங் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த டாபிக்ல இருந்து டீட்டெயிலாக பார்த்தலாம். நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற கிளாஸ் எல்லா பிடிஎஃப் ஆல்ரெடி பிசிக்ஸ் எடுத்து அதுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனலான பணியும் வாய்ப்புல கொடுத்துருந்தேன். இந்த சேனலை நீங்க ஜாயின் பண்ணலைன்னா இதுக்கான லிங்க் இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கேன். எதுக்காக ரிவிஷன் பண்றதுக்கு இந்த பிடிஎஃப் நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ எக்ஸாம் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதுக்கான டிஸ்கஷன் குரூப் இருக்கு. எக்ஸாம் ரிலேட்டடான டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க, இதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்ப கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். அனிமல் கிங்டம்ல கேட்ட முதல் கொஸ்டின், விச் ஆர்கானிசம் ஆர் கிளாசிஃபைட் அஸ் ஏவ்ஸ்? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது. அனிமல் கிங்டத்துல ஏவ்ஸ் என்ன சொல்லுவோம், பேர்ட் சம்பந்தப்பட்டு சொல்லுவோம், ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதுதான் வரும். இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ற மாதிரி தான் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து போயிடலாம். செகண்ட் பாருங்களேன், which one of the following option is associated with a class of cold blooded animal இருக்குல்ல. முதல்ல அனிமல் இதை ரெண்டு தான் பிரிப்பாங்க. ஒன்னு கோல்டு பிளட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வார்ம் பிளட்டட்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அனிமலை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வார்ம் பிளட்டட் கீழே வேணும், நம்ம ஹியூமனு, அதே மாதிரி வந்து பேர்ட்ஸ், இதெல்லாமே எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வார்ம் பிளட்டட்னு சொல்லுவாங்க. கோல்டு கீழே எது வரும் அப்படின்னா இந்த ஆம்பிபியன்ஸ் இருக்குல்ல, ஸோ ஆம்பிபியன்ஸ், அதே மாதிரி வந்து ரெப்டைலு, இதெல்லாமே இதுல வரும் அப்படின்னு பார்த்தோன்னா கோல்டு பிளட்டட். சரி, இப்ப வார்ம் பிளட்டட் கோல்டு பிளட்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வெளியே என்னதான் வந்து டெம்பரேச்சர் இருந்தாலும் உள்ளக்க வந்து நம்ம வந்து ஒரு ஆவரேஜான டெம்பரேச்சர் நம்ம பாடி மெயின்டைன் பண்ணும். இது நம்மளா இருந்தாலும் சரி இல்ல பேர்டா இருந்தாலும் சரி, உள்ள ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும், வெளியே என்னதான் டெம்பரேச்சர் இருந்தாலும். பட் கோல்ட் பிளட்டட் என்ன, வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ, ஸோ வெளியே என்விரான்மெண்ட்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல உடம்போட டெம்பரேச்சருமே சேஞ்ச் பண்ணக்கூடியதை என்ன சொல்றாங்கன்னா கோல்டு பிளட்டட்னு சொல்லுவாங்க. இதை வச்சு என்ன கேட்டிருக்காங்கன்னா, எது கோல்டு பிளட்டட் அனிமல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நாலுல ஏதாவது ஒண்ணு ஆம்பிபியன்ஸா இருக்கணும் இல்ல ரெப்டைலா இருக்கணும், அது தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா செமிலியன். செமிலியனா ஒண்ணு கிடையாது, பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா தமிழ்ல, அதுதான் செமிலியன் சொல்லுவது. இது வந்து ஒரு ரெப்டைல். நான் என்ன சொன்னேன், கோல்டு பிளட்டட் அனிமலாவே ரெண்டு, இது ரெப்டைல் ஆர் வந்து ஆம்பிபியன்ஸ், ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா கோல்டு பிளட்டட் அனிமல் சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன, பாடி டெம்பரேச்சர், அதாவது வெளியே என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிடும், பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணக்கூடியதா வந்து கோல்டு பிளட்டட். சேஞ்ச் பண்ண முடியாத என்ன சொல்லுவாங்கன்னா வார்ம் பிளட்டட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துடும் செமிலியன், ஆப்ஷன் ஏ தான் வரும். அடுத்து போயிடலாம். அடுத்து தேர்ட் பாருங்களேன், which one of the following characteristic is not of aves இருக்குல்ல. ஸோ ஏவ்ஸ்னா பேர்ட்ஸோட தான். ஸோ பேர்ட்ஸோட கேரக்டர் வந்து தெரிஞ்சிருந்தா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ கேரக்டர்னு சொல்லும் போது இதெல்லாம் எங்க லேர்ன் பண்ணுவோம்னா, நம்ம கம்ப்ளீட்டா வந்து அனிமல் கிங்டத்தை லேர்ன் பண்ணும்போது அனிமல் கிங்டத்துல இருக்கிற ஒவ்வொரு இதையும் தனித்தனியா வந்து ஃபண்டமெண்டல் நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அது வெட்டிபிரேட் இருக்கும், அதாவது முதுகெலும்பு கொண்டவை இருக்குல்ல, அதுல ஒன் ஆஃப் த பார்ட் தான் என்ன வரும், ஏவ்ஸ், பறவைகள் வரும். இதுல என்ன பேர்ட்ஸ் அப்படின்னு வந்தாவே என்ன, இது வந்து ஃபோர் சேம்பரான ஹார்ட்டை கொண்டிருக்கும். எப்படி ஹியூமனுக்கு ஃபோர் சேம்பர் ஹார்ட் இருக்கோ அதே மாதிரிதான் வந்து பறவைகளுக்கும் ஃபோர் சேம்பர் ஹார்ட்டா இருக்கும். இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா பறக்கக்கூடியவை. எக்ஸப்ட் இருக்கிற இடத்த மட்டும் நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கணும். அதுதான் கொஸ்டினா கேட்பாங்க. ஃபிளைட்லெஸ் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்ரிச், அதாவது தீக்கோழி இல்ல நெருப்பு கோழி சொல்லுவோம் பாத்தீங்களா. இது என்ன பண்ண முடியாதுன்னா பறக்க முடியாது, ஆனா இது வந்து பேர்ட்ஸ். இந்த இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்றேன்னா இங்க பாருங்க, they have a four chamber heart, இது கரெக்டா தான் இருக்கு. they give birth to live young ones with some exception that lays egg. பேர்ட்னா நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணும், முட்டை போடும். இந்த இடத்துல என்ன, லைவ் யங் ஒன் வந்து பர்த் கொடுக்கும், ஹியூமன் மாதிரி பண்ணாது. அதனால இதுதான் தப்பா இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரணும், பி தான் வரும். ஏன்னா நாட் அ கேரக்டர்னு சொன்னதுனால. மூணாவது பாருங்க, தே ஆர் வார்ம் பிளட்டட் அனிமல். எஸ் பார்த்தோம், ஹியூமன் அண்ட் ஆல்சோ பேர்ட்ஸ் எல்லாமே வார்ம் பிளட்டட் அனிமல். தி ப்ரீத் த்ரூ த வந்து லங்ஸ். எஸ், என்ன அது லங்ஸ், அதோட பாட்டு இருக்கும், அதன் மூலம் தான் என்ன பண்ணணும், ப்ரீத் பண்ண முடியும். அதோட அடிஷனலா பார்த்தா எல்லா பேர்ட்ஸுக்கும் மோஸ்ட்லி இந்த பீக் இருக்கும், அழகு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பாட்டு இருக்கும். அதே மாதிரி ஹிண்ட் லிம்ஸ், அதாவது பின்னங்கால்கள் இருக்கு பாத்தீங்களா, அது செதில்களை கொண்டதா இருக்கும். எதுக்காகனா அது நடக்கிறதுக்கு, நீச்ச பண்றதுக்கு, இது மரக்கிளையில பிடிப்பதற்காக வந்து சின்ன சின்ன செதில்களை கொண்டிருக்கும். இதெல்லாம் ஏன்னா சொல்றேன்னா, இது கேரக்டர், அதாவது ஒரு பேர்டு இருக்குன்னா இந்த மாதிரி கேரக்டர்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணிதான் வச்சுக்கலாம். இது வந்து லேர்ன் பண்ற ஒண்ணும் இல்லை, ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்றதுக்காக நான் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரணும், பி தான் வரும். சரி, அடுத்த பைலம். அடுத்த ஃபோர்த் பாருங்களேன், which one of the following is an example of பைலம் ஆர்த்தோபோடா அப்படின்னு இருக்கு. சரி, இப்ப என்ன ஆர்த்தோபோடா பார்ட் ஆஃப் இதுல தான் வரணும்,
அனிமல் கிங்டத்துக்கு கீழே தான் வரும். அப்ப என்ன ஆர்த்தோபோடனா என்னன்னு சொல்லி நம்ம ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணினா இந்த கொஸ்டின் ஈஸி. இப்ப நல்லா கவனிங்களேன். ஆர்த்தோபோட் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. ப்ரானு, ஸ்பைடரு, பட்டர்ஃப்ளை, ஹவுஸ் ஃப்ளை, கிராப், நண்டு, காக்ரோச், தேளு, அதே மாதிரி சென்டிபீட்ஸ் இது எல்லாமே என்னன்னா எது கீழே தான் வரும்? ஆர்த்தோபோடு தான் சொல்லுவாங்க. இதுக்கலே லார்ஜஸ்ட் அனிமல் கிங்டத்திலே லார்ஜஸ்ட் பார்ட்டை எது கொண்டிருக்குன்னா இந்த ஆர்த்தோபோடு தான் கொண்டிருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இப்ப இதை வச்சு சொல்லும் போது என்னன்னா அவங்க கேட்கறது ஆர்த்தோபோடு கீழே எது வரும் தான் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் பட்டர்ஃப்ளை ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம். இப்பதான் பார்த்தோம் பட்டர்ஃப்ளை இங்க இருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? பி தான் வரும். Okay, அடுத்த ஃபிஃப்த் பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கிளாஸஸ் இன்க்ளூட் த ஃபேமிலி ஆஃப் டர்டைல்ஸ். அப்ப என்ன டர்டைல் ஃபேமிலி அனிமல் கிங்டத்துக்குள்ள அனிமல் கிங்டத்துல எந்த இடத்துல வரும் அப்படின்னு இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு டவுட் எதுல வரும்னா டர்டைல்னா என்ன, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணிலையும் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நிலத்திலையும் இருக்கும். இப்ப அது ரெப்டைலா இல்ல ஆம்பிபியன்ஸா இந்த தான் டவுட் வரும். ஆம்பிபியன்ஸ் என்ன சொல்லுவோம்? இரு வாழ்விகள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், ரைட்டா? மோஸ்ட்லி வந்து தமிழ்ல லேர்ன் பண்ணிக்க நம்மளுக்கு வந்து ஈஸியா கனெக்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால சொல்றேன் ஆம்பிபியன்ஸ் இருவாழ்விகள். டர்ட்டில் என்ன பண்ணும்? நிலத்துல இருக்கும், நீர்ல இருக்கும். அப்ப என்ன டர்ட்டில்ஸ் எதுக்கெல்லாம் வரும்னா ஆம்பிபியன்ஸா வரும். ரெப்டைல் என்ன சொல்லுவோம்? ஊர்வனன்னு சொல்லுவோம். அதாவது நம்ம டர்டைல் வந்து ஊர்வன மாதிரி தான் இருக்கும், பட் இருந்தாலும் அது இருவாழ்விகள்ல தான் வரனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரணும்? சி தான் வரும். நான் என்ன சொல்லணும் அதை அந்த இடத்துல வந்து டீட்டெயிலா, அதாவது கோட்டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம லேர்ன் பண்ணுவோம். அந்த கோட்டேட்டா கீழே எது வரும்னா வெட்டிபிளேட் வரும். அந்த வெட்டிபிளேட் அதாவது முதுகெலும்பு கொண்டது தாடை உள்ளது கீழே என்ன வரும்னா 5 தான் பிரிப்பாங்க. அதுல வந்து ஸ்பைசஸ் அதுதான் வந்து ஷார்க்கு, முல்லட்டு, ஆம்பிபியன்ஸ் என்ன இருவாழ்விகள், ஃப்ராக்கு, டாடு எல்லாமே வந்து ஆம்பிபியன்ஸ். ரெப்டைலா லிசார்டு, ஸ்னேக்லாம் ரெப்டைல். அதுக்கு ஏவ வந்து பீஜியன், ஆஸ்ட்ரிச் வரும். மேம்மலியாவில் ராபிட், மேன் எல்லாமே என்ன மேம்மலியா குடும்பத்துக்குள்ள வருவோம். சரி அடுத்து போயலாம். அடுத்த கேள்வி பாருங்களேன். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் போத் மேமல் அண்ட் பேர்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் வார்ம் பிளட்டட் வெர்சஸ் கோல்ட் பிளட்டட் அப்படின்னு பார்த்தோமா. வார்ம் பிளட்டடுக்கு ஒரு பக்காவான எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்லுவோம்? நம்ம ஹியூமனை சொல்லலாம், பேர்ட்ஸை சொல்லலாம். அதே மாதிரி சில அனிமல் லைக் வந்து டைகர், ஃபிஷ் இதெல்லாம் என்ன அப்படின்னா பார்ட் ஆஃப் வார்ம் பிளட்டட். கோல்ட் பிளட்டட் என்ன சொல்லலாம்? மேஜரா பார்த்தோன்னா ரெப்டைல்ஸ், ஆம்பிபியன் வரும். அதுல சில வந்து ஃபிஷ், இன்வெர்டிபிரேட்ஸ் வரும். முதுகெலும்பு அல்லாதவை எல்லாமே இன்வெர்டிபிரேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கேள்விக்கு வாங்களேன். போத் மேமல் அண்ட் ஸ்பேர்டோட கேரக்டரை வச்சு கேட்கிறாங்க. என்ன? வார்ம் பிளட்டட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதா வரும். நெக்ஸ்ட் போயலாம். 7th பாருங்களேன். ஐடென்டிஃபை த அனிமல் that does not have the bilateral symmetry. இது வந்து நம்ம ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணிருந்தோம். இந்த கொஸ்டின் ஈஸி. முதல்ல பைலேட்ரல் சிமெட்ரினா நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? இது எங்க லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அனிமல் கிங்டத்தோட ஒவ்வொன்றிலையும் வந்து தனித்தனி கேரக்டரை வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த கேரக்டரை பார்க்கறது பைலேட்ரல் சிமெட்ரி வச்சு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அது என்ன சிமெட்ரி அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹியூமன் இருக்குமா, நம்ம ஹியூமனை வந்து கரெக்டா ரெண்டா வந்து பிளக்கிறோம்னு வச்சுக்கலாம். அதாவது கரெக்டா தலைக்கு நேரம் வந்துன்னா அறுவாளால் ஒரு கோடு போட்டு ரெண்டா பிரிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்படி ப்ராப்பரா வந்து டிவைட் பண்ணும் போது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ரைட் சைடு என்ன இருக்கோ லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ மோஸ்ட்லி வந்து ஐடென்டிக்கலா இருக்கும். அதாவது என்ன மீன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்த லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடுல வந்து நமக்கு என்ன லெஃப்டோட ஹை இருக்கும், அதே மாதிரி மிச்ச பாகங்கள் இருக்கும். அதே பேட்டர்ன்ல என்ன ரைட் சைடுல இருக்கு, ரைட்டா? ஸோ அப்ப என்ன மோஸ்ட்லி ஐடென்டிக்கலா இருக்கும். இந்த சைடு என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட் இந்த சைடு இருக்கும். இந்த இதை என்ன சொல்றோம்னா பைலேட்டல். பை மீன்ஸ் வந்து டூன்னு சொல்லுவோம். அப்படி ரெண்டா வந்து என்ன பிரிக்கும் போது கரெக்டா ஈக்குவலா வந்து என்ன பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதான் வந்து பைலேட்டல். பைலேட்டரல் சிமெட்ரி என்ன மாதிரி இதுக்கெல்லாம் இருக்கு பாருங்களேன். அனிமல் கிங்டத்துல வந்து பிளாண்டி ஹெல்மந்திஸ், அதே மாதிரி ஆஸ்கெல்மந்திஸ், அன்னிலிடா, ஆர்த்தோபோடா, மொலஸ்கா, எச்னோடெர்மட்டா, ஹெமிகோட்டேட்டா, அதே மாதிரி கோட்டேட்டா இது எல்லாத்துலயும் என்னன்னா பைலேட்டரல் சிமெட்ரி இருக்கும். எதுல ரேடியல் சிமெட்ரின்னு பாருங்களேன். ரேடியல் என்ன? இந்த மாதிரி வந்து ரெண்டா பிரிக்கும் போது கரெக்டா வந்து ஐடென்டிக்கலா இருக்காது. அந்த மாதிரி இல்லாம அங்கங்க வந்து என்னன்னா பிச்சு பிச்சு வந்து என்னன்னா அதோட பார்ட்ஸா இருந்துச்சுன்னா அதுதான் ரேடியல்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சினிட்டாரியா ஆர் வந்துன்னா கோலன் டெரேட்டான்னு சொல்லுவோம். அப்ப என்ன கேட்ட கேள்வி வந்து எது வந்து பைலேட்டல் சிமெட்ரி அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளா சொல்லிடலாம் சினிட்டாரியா தான் வரும். மிச்சம் மூணுமே வந்து பைலேட்டல் சிமெட்ரி. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி தான் வரும். இது ஃபண்டமெண்டல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பைலேட்டல் சிமெட்ரினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ரேடியல் சிமெட்ரி ஏன்னா எது எதுல வரும்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினை கையே வைக்க முடியும். சரி அடுத்து போயிடலாம். அடுத்து 8வது பாருங்களேன். Which one of the following animal phylum is
பாடி டிவைடட் இன்டு ஹெட்டு, தொராக்ஸு, அப்டமன். இதுவும் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். அதாவது ஒண்ணு கிடையாது, நல்லா கவனிங்களேன். இப்ப ஆர்த்தோபோடா இருக்கு பாத்தீங்கன்னா, ஆர்த்தோபோடாவுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பட்டர்ஃப்ளை கூட பார்த்தோம்ல. நண்டு, பட்டர்ஃப்ளை இது எல்லாமே என்ன ஆர்த்தோபோடா தான் வரும். லார்ஜஸ்ட் அனிமல் கிங்டத்திலே அதிகமானதை கொண்டது என்ன அந்த ஆர்த்தோபோடா. இந்த ஆர்த்தோபோடா என்ன பைலேட்டல் சிமெட்ரி, இது எல்லாமே அதோட கேரக்டர் கீழே வரும். இங்க பாருங்க, செக்மெண்டட் பாடி, அதாவது ஹெட்டு, தொராக்ஸு, அதே மாதிரி வந்து அப்டமன், இந்த மாதிரி என்ன பண்ண முடியும்னா தனித்தனியா தான் வந்துன்னா அதோட பாகங்களை பிரிக்க முடியும். அதாவது அதுவே வந்து செக்மெண்டா தான் வந்து தனியா இருக்கும். இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஒரே நிமிஷம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இதுல பார்த்தோம்ல, அந்த அங்க இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த சென்டிபீட் பாருங்களேன், இந்த சென்டிபீட் அந்த வந்து மில்லிபீட் பாருங்களேன். இது வந்து கரெக்டா செக்மெண்டா இருக்கு பாத்தீங்களா, இந்த செக்மெண்ட் தான். இந்த மாதிரி தனித்தனி வந்து பாகங்களை இதுல மட்டும்தான் பார்க்க முடியும்னா ஆர்த்தோபோட மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ அதனாலதான் வந்து அந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, ஒரே செகண்ட். கேட்டது என்னன்னா ஹெட்டு, தொராக்ஸ், அப்டமன் இந்த மாதிரி தனித்தனியா டிவைட் பண்ணக்கூடிய பைலம் தான் கேட்டிருக்காங்க. அனிமலோடது என்னது ஆர்த்தோபோடா. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சீதா வரும். சரி, அடுத்து போயிடலாம். அவ்வளவுதாங்க. சரி, என்னன்னா இது வந்து 2023 கேட்ட கொஸ்டின். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் என்னன்னா இதுல இருந்து எடுத்தேன். மிச்சது எல்லாமே 2024 கேட்ட கொஸ்டின். இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அனிமல் கிங்டத்துல எந்த ஏரியால இருந்து கேக்குறாங்க. ரொம்ப பேசிக்கா அனிமல் கிங்டத்துல மொத்தம் எத்தனை கிங்டம் இருக்கு அது நீங்க தெரிஞ்சு ஒவ்வொரு கிண்டத்துக்கும் ஒரு 4-5 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்து வச்சிட்டோம் வச்சுக்கலாம். அதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாமுக்காக ஃபண்டமெண்டல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் சயின்ஸ் கோர்ஸ் வேணும்னா நம்மளோட சேனல் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டான சயின்ஸ் கோர்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதோடு சேர்த்து கம்ப்யூட்டர் ஸ்ட்ராட்டஜிக்கே வந்து ஆட் ஆகும். இப்போ என்னன்னா இந்த கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ண 59 வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டென்ட்டா தான் கொடுத்துட்டு இருக்கேன். என்னைக்கு பே பண்றீங்களோ 1 இருந்து 30 டேஸ் கணக்கு எடுக்கும். இந்த கோர்ஸ் எல்லாமே நான் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாமுக்காக மட்டும்தான் வந்து நான் ஃபோக்கஸ்டா எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நான் டீச் பண்ணனால அது ரிலேட்டடா நீங்க வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கோர்ஸுக்கான லிங்க்குமே இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.